உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன்ல யூனிட் 1ல உள்ள மோட்டார் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். மோட்டார் கண்ட்ரோல் இன் பிசிக்கல் எஜுகேஷன். மோட்டார் கண்ட்ரோல் ரெஃபர்ஸ் டு தி எபிலிட்டி டு இனிஷியேட், டைரக்ட் அண்ட் ரெகுலேட் மூவ்மெண்ட்ஸ் என்கம்போசிங் போத் ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகே. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து மோட்டார் கண்ட்ரோல் என்பது ஒரு எபிலிட்டின்னா, ஒரு செயல செய்றதுக்கான கெப்பாசிட்டி. அது எபிலிட்டி. அதனால இனிஷியேட்னா தொடங்குறது, டைரக்ட்னா எந்த டைரக்ஷன்ல பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றது, ரெகுலேட்டர்னா அத ஒழுங்குபடுத்துது. ஒரு மூவ்மெண்ட்ட வந்துட்டு தொடங்குறது, இயக்குறது மற்றும் ஒழுங்குபடுத்துதல் என்பது தான் மோட்டார் கண்ட்ரோல். இந்த விஷயத்த எல்லாமேவும் கண்ட்ரோலா நம்ம வச்சிருக்கோம். அப்படின்றதுக்கு பேரு தான் மோட்டார் கண்ட்ரோல். இதுல வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபைன் மோட்டார் அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் 2 ஸ்கில்லுமே இதுக்குள்ள தான் வரும். நம்மளோட கட்டுப்பாடோட நடக்கிறது தான் மோட்டார் கண்ட்ரோல். அண்ட் இன்வால்வ்ஸ் தி கோஆர்டினேட்டட் கோஆர்டினேட்டட் இன்டராக்ஷன் ஆஃப் தி பிரெயின், மசில்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்குது. எதுன்னா, பிரெயினும், மசில்ஸ், நர்வஸ் சிஸ்டம் அனைத்தையுமே ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைத்து ஒரு மூவ்மெண்ட்ட நம்ம பண்றது தான் மோட்டார் கண்ட்ரோல். ஒரு மூவ்மெண்ட்ட நம்மளோட கட்டுப்பாட்டோட பண்றது தான் மோட்டார் கண்ட்ரோல். அதாங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஃபினிஷன். அதுக்கு என்ன டெஃபினிஷன் குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆ மோட்டார் கண்ட்ரோல் இஸ் தி ப்ராசஸ் பை விச் த பாடி கண்ட்ரோல்ஸ் மூவ்மெண்ட், இன்க்ளூடிங் போத் கான்ஷியஸ் வாலண்டியர் மூவ்மெண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் இன்வாலண்டியர் ரிஃப்ளெக்ஸ். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, மோட்டார் கண்ட்ரோல் ப்ராசஸ் என்பது வந்துட்டு பாடி கண்ட்ரோல் மூவ்மெண்ட். அதாவது நம்ம பாடியோட மூவ்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்துறது தான் மோட்டார் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்துறது தான் மோட்டார் கண்ட்ரோல். இதுல என்னென்ன இருக்குன்னா, இன்க்ளூடிங் போத் கான்ஷியஸ் வாலண்டியர் மூவ்மெண்ட். அதாவது நம்ம நினைவுல வந்துட்டு வாலண்டியரா பண்ற மூவ்மெண்ட். நம்ம இத எடுக்கணும், இங்க வைக்கணும், ஓடணும் நம்ம நெனைக்கிற ஒரு விஷயத்த நம்ம நெனச்சு பண்ற மூவ்மெண்ட் இதுல இருக்கு. அண்ட் சப்கான்ஷியஸ் இன்வாலன்டியர் ரிஃப்ளெக்ஸஸ். சப்கான்ஷியஸ் அப்படின்னா, நம்ம ஆழ்மனது. நம்ம உள்ள ஒரு விஷயத்த நெனச்சுட்டே இருப்போம். அந்த விஷயத்த எப்பயாவது பண்ணுவோம். அந்த இதையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து வந்துட்டு என்ன பண்ணும்னா, இன்வாலன்டியர் ரிஃப்ளெக்ஸஸ். இந்த இன்வாலன்டரி ரிஃப்ளெக்ஸஸ்னா அனிச்சை செயல். நம்ம வந்துட்டு முள்ளு குத்துனா கால தூக்குறது, யாராவது கிள்னாங்கன்னா நம்ம திடீர்னு ரியாக்ட் பண்றது, நம்மள யாராவது இடுப்புல டச் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தட்டி விடுறோம்ல, அந்த மாரி இன்வாலன்டியர் ரிஃப்ளெக்ஷனும் இதுல வருது. அப்புறம் வந்துட்டு என்னென்ன இன்வால்வ் ஆகுது இன்வால்வ்ஸ் வந்துட்டு, இட் இஸ் என்கம்பஸஸ் தி கோஆர்டினேஷன் ஆஃப் மசில்ஸ், தி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தி பிரெயின் டு ப்ரொடியூஸ் மூவ்மெண்ட்ஸ். இது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இதுக்குள்ள எது இருக்குன்னா, கோஆர்டினேஷன் ஆஃப் த மசில்ஸ். நம்ம மசில்ஸ வந்து கோஆர்டினேட் பண்ண மோட்டார் கண்ட்ரோல் வந்து நம்ம மசில்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ண முடியுது. நர்வஸ் சிஸ்டமும் இதுல உள்ள கண்ட்ரோல் ஆகுது. அடுத்து பிரெயின், அதுவுமே இதுல வருது. டு ப்ரொடியூஸ் எ மூவ்மெண்ட். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒரு மூவ்மெண்ட்ட வந்துட்டு உருவாக்க முடியுது. மோட்டார் கண்ட்ரோல் தான் மெயினா நம்ம ஒரு மூவ்மெண்ட்ட உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபைன் மோட்டார் அண்ட் கிராஸ் மோட்டார். அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. நம்ம 2 விஷயத்த மூவ்மெண்ட்ட வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றது தான் மோட்டார் கண்ட்ரோல். மோட்டார் கண்ட்ரோல் இன்வால்வ்ஸ் போத் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் லைக் ரைட்டிங் ஆர் டைப்பிங். இது எல்லாமே ஃபிங்கர்ல பண்ற மாரி இருக்கும். கையில வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்றது தான் ஃபைன் மோட்டார். அண்ட் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் லைக் வாக்கிங் ஆர் ஜம்பிங் எல்லாமே வரும். இதுல நம்ம ஜாக் பண்றது, ரன் பண்றது, ஜம்ப் பண்றது எல்லாத்துலயுமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல வரும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்துருக்கோம். இப்ப இதுலயே வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மோட்டார் கண்ட்ரோலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம பிசியோலஜி ஃபீல்ட்ல இம்பார்ட்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மோட்டார் கண்ட்ரோல் இஸ் குருசியல் இன் குருசியல் இன் ஃபீல்ட் லைக் ரீஹபிலிட்டேஷன், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் as it helps in improving physical function and performance. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
மோட்டார் கண்ட்ரோல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ரீஹபிலிடேஷன் வந்துட்டு இப்போ முக்கியமான நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்துட்டு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதாவது இழந்த திறனை வந்துட்டு நம்ம கொண்டு வர்றது தான் ரீஹபிலிடேஷன். இப்போ நீ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சர்ஜரி பண்ணிட்டு மறுபடியும் பழைய ஸ்ட்ரென்த் கொண்டு வரது தான் ரீஹபிலிடேஷன். அடுத்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம மோட்டார் கண்ட்ரோல் மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த விஷயங்கள நம்ம ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து சயின்ஸ் ரிலேட்டட் இருக்கும். அது மூவ்மெண்ட்டும் பண்ணுறதுக்கும் நம்ம படிச்சா தான் இருக்கும். மோட்டார் கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவிங் ஃபிசிக்கல் ஃபங்ஷன். மோட்டார் கண்ட்ரோல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது எதுக்கெல்லாம் அ யூஸ் ஆகுது அப்படின்னா, இம்ப்ரூவிங் ஃபிசிக்கல் ஃபங்ஷன். அது நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஃபிசிக்கல் ஃபங்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸையும் டெவலப் பண்றதுக்கு மோட்டார் கண்ட்ரோல்ன்ற ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சா, அது நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்துட்டு பிசிக்கலோட ஃபங்ஷனும், பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்றது வந்துட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டாபிக் உள்ள வச்சிருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபிரெண்ட்ஸ் இங்க பாருங்க. மோட்டார் ஸ்கில்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு 3 மோட்டார் ஸ்கில்ஸ் குடுத்துருக்காங்க. லோகோமோட்டார் ஸ்கில்ஸ், நான் லோகோமோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். ஓகே. இதுல பாருங்க லோகோமோட்டர்னா அப்படினாலே தெரியும். நம்ம கை, கால் அந்த ஆக்ஷன வச்சு பண்றது தான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸு. அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆக்ஷன்ஸ் தட் மூவ் தி பாடி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ் சச் அஸ் ரன்னிங், ஸ்கிப்பிங் அண்ட் ஹாப்பிங். பாருங்க, இப்ப நம்ம கை, கால் லோவர் லிம்ப், அப்பர் லிம்ப் சொல்லுவோம்ல, அந்த அப்பர் லிம்ப வச்சுட்டு நம்ம பண்றது தான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ். லைக் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரன்னிங் போறது, ஸ்கிப்பிங் பண்றது, ஹாப்பிங் பண்றது. இப்ப நான் ரோப் கிளைம்பிங் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ் ஆகும். நான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. ஆக்ஷன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் ஒன் ஸ்பாட். ஒரே இடத்துல இருந்து பண்ற ஒரு இது வந்துட்டு நான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ். அதாவது மூவ்மெண்ட் இல்லாம ஆன் தி ஸ்பாட்ல பண்ற ஒரு விஷயத்த தான் நான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ் சொல்றாங்க. லோகோமோட்டர்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறது தான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாங்க. சச் அஸ் பெண்டிங், அதாவது நம்ம கீழ குனிறது. ஆ ரீச்சிங், ஒரு பிளேஸ்லேருந்து ரீச் பண்ணுறது. ஸ்ட்ரெச்சிங், நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சிங்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது இதெல்லாம் ஆன் தி ஸ்பாட்ல பண்ணுவோம். அடுத்து பேலன்சிங், இது எல்லாமே நம்ம ஆன் தி ஸ்பாட்ல பண்ணுறதுனால நான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ். ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸுக்கு போனால் லோகோமோட்டர், ஆன் தி ஸ்பாட்ல பண்ணுறது வந்துட்டு நான் லோகோமோட்டர் ஸ்கில்ஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்குற போகிறோம் அப்படின்னா, மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். ஆக்ஷன்ஸ் தட் இன்வால்வ் தி கண்ட்ரோல் அண்ட் ஹேண்டிலிங் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ்னா ஒரு பொருளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க. சச்சஸ் த்ரோவிங், கேட்சிங், கிக்கிங் அண்டு ஸ்ட்ரைக்கிங். ஓகே. அதாவது ஒரு பொருள் இப்போ நம்ம த்ரோ பண்ணோம், ஒரு பால் நம்ம கையில் இருக்கு. அந்த பால் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதை த்ரோ பண்ணுறோம். அது வந்து மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு த்ரோ பண்ணி அத வந்துட்டு ஒரு தூரமா த்ரோ பண்றோம். அது வந்து மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். நம்ம வந்துட்டு அதில ஃபோர்ஸ வந்து மேனிபுலேட் பண்றோம். அ அடுத்து கேட்சிங், வர்ற பந்த கேட்ச் பண்றோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட ஹேண்டில் பண்றோம். அ அப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, பால கிக் பண்றோம். அடுத்து ஸ்ட்ரைக்கிங், இதில ட்ரிபிளிங் வந்துரும். அ நம்ம எல்லா ஒரு ஆப்ஜெக்ட்ட இப்ப ஹாக்கி ஸ்டிக்க ஹேண்டில் பண்றோம். அது வந்துட்டு அது அப்படித்தான். வாலிபால் இப்ப நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்டின்னா, ஹேண்டில் பண்றோம் அப்டின்னா, அது மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம ஹேண்டில் பண்றது தான் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ தேங்க் யூ. அ இந்த வீடியோ புடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, அ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கும், வேற கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாலும் பரவால்ல. அ நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புடிச்சிருக்கு, கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி தெரிஞ்சா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் படிக்கட்டும். அ இதனால யாரோ ஒருத்தவங்க 2 பேத்துக்கு சில இடத்துல புரியாம இருந்த விஷயங்கள் புரிஞ்சு அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா, அது எனக்கு சந்தோஷம் தான். அ ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.